பார்த்த உடனே எனக்கு வந்தது கண்ணீர் தான். முடிஞ்சுட்டு வருங்கால தமிழ்நாடு அப்படிங்கிறது மிக மோசமான நிலைக்கு போயிடும். இந்த பள்ளிக்கூடத்தில் என் பிள்ளை படிக்குதுன்னு சொன்னாதான் பெருமை அப்படின்னு எதுக்காக வாழ்றோம்னே தெரியாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறது உண்மையாவே வேதனையா இருக்கு. முதல்ல நீ ஒரு பெண்ணை எப்படி பார்க்கணுங்கிறத ஆண் பிள்ளைகளுக்கு ஒரு தாயோ தகப்பனோ நிச்சயமா கத்துக் கொடுக்கணும். உண்மையாகவே தமிழில் அந்த மாதிரி ஒரு 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 பெண்மணி, வயது முதிர்ந்த ஒரு பெண்மணி வாயிலேருந்து எனக்கு சரக்கு பாட்டில் கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அது பேட்டி கொடுக்குறாங்க. தமிழ் நடிகரே உச்சபட்ச நடிகர், இன்னைக்கு ஒரு கட்சியோட தலைவராக இருக்க மேடம் விஜய், அவரே பாட்டு ஃபுல்லா நீங்க கடுமையான கண்டனம் தெரிவிச்சீங்க. நான் ஏன் தெரிவிச்சேங்கிறத வேணா ஒரு ஒரு வீடியோ உங்களுக்கு அனுப்புறேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு. புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருக்கும் சிறப்பு விருந்தினர் அனைத்து மக்கள் அரசியல் கட்சியின் தலைவர் திருமதி ராஜேஸ்வரி பிரியா அவர்கள். மேடம் வணக்கம். வணக்கம். இப்போ பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்ச்சி அதிகரிச்சுட்டே வருது. அதற்கு ஒரு காரணம் சோசியல் மீடியா. இன்னைக்கு வந்து ஃபோனை தவறாக பயன்படுத்துறாங்க. பெண்களுக்கு நீங்க சொல்ல வேண்டிய அறிவுரை என்ன மேடம், ஒரு தாயா? அறிவுரை பெண்கள் ஆண்கள் அப்படின்னு கிடையாது, பொதுவாக நான் அறிவுரையா. பாதிக்கப்படுறது அதிகமான பெண்கள் தான் இன்னைக்கு. இல்லை, பெண்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா நம்பி ஏமாந்து பாதிக்கப்படுறது அப்படிங்கிறது நம்ம காலம் காலமாக அதை தடுக்கிறதுக்கு எவ்வளவோ அவேர்னஸ், விழிப்புணர்வு நான் என்னை போன்ற பள்ளிக்கூடத்தில் பல இடங்கள்லாம் ஆசிரியர்கள் எல்லாருமே சொல்கிறாங்க. ஆனால் அந்த ரேஷியோவை குறைக்க முடிகிறதா அப்படின்னு பார்த்தா குறைக்க முடியலை. அதற்கு ஒருவேளை பெற்றோர்கள் இன்னும் கொஞ்சம் இனிஷியேட்டிவ் எடுத்து பெண் பிள்ளைகள்கிட்ட அதிகமாக பேசி இந்த வயசில் இப்படி தான் இருக்கும், இது மாதிரியான நீங்கள் சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு முகம் தெரியாத நபர்கள் யாருன்னே தெரியாது, அவங்கள்ட்டெல்லாம் நீங்கள் பேச வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு நாங்கள் இருக்கோம், பெற்றோர்கள் இருக்கோம். உங்களோட எதிர்காலம் அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய கல்வி முறைக்கும் பறந்து விழுந்து நீங்கள் உலகம் முழுக்க போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லா நாடையும் சுற்றி பார்க்கலாம். இந்த மாதிரி அவங்கள மோட்டிவேட் பண்ணி அவங்கள வேறு விதமாக அந்த டீனேஜ் பருவத்தை கடக்கும் போது அவங்க கூட உறுதுணையாக பெற்றோர்கள் இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய கனிவான வேண்டுகோள். ஆனால் அந்த பெற்றோர்களை இப்போ உள்ள குழந்தைகளை கண்காணிக்க தவற விட்டுறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு மேடம். அது பண அழுத்தம்ங்க. இன்னைக்கு பண அழுத்தம். இந்த பள்ளிக்கூடத்தில் என் பிள்ளை படிக்குதுன்னு சொன்னாதான் பெருமை, இந்த ஊருக்கு நாங்கள் டூர் போனோம்னு சொன்னாதான் பெருமை, இந்த இவ்வளோ ரூபாய்க்கு நாங்கள் கல்யாணம் காட்சிக்கு போகும்போது நாங்கள் துணிமணி எடுத்தோம்னா தான் பெருமை. இன்னைக்கு ஃபுல் வேர்ல்டுமே ஒரு ப்ரெஸ்டேஜ் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு பொருளாதாரத்தில் நாங்கள் உயர்ந்தவர்கள் அப்படிங்கிறது, இவ்வளோ நகை போட்டுக்கணும், இப்படி இருந்துக்கணும், அப்படி இருந்துக்கணும், நான் 4 பேருக்கு முன்னாடி நான் வாழ்ந்து காட்டணும், நான் கார் வாங்கணும், நான் அப்படி வாங்கணும் அப்படின்னு எதுக்காக வாழ்கிறோம்னே தெரியாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறது உண்மையாகவே வேதனையாக இருக்குது. உண்மையான மகிழ்ச்சி அப்படிங்கிறது உங்களுடைய குடும்பத்தோடு நீங்கள் செலவிடக்கூடிய நேரமும், உங்கள் குடும்பத்தாரோடு நீங்கள் இருக்கக்கூடிய நேரமும், நீங்கள் பெரிய வாழ்க்கை பொருளாதாரத்தின் அடிப்படையிலான பொருட்களை சேர்ப்பதோ, பணமோ, நகையோ, சுற்றத்தாருக்காக வாழ்கின்ற வாழ்க்கைக்காக நீங்கள் குடும்பத்தையே தவற விட்டுறீங்க. அந்த பிள்ளைகளுக்கு நான் நகை சேர்க்கணும் அப்படிங்கிற இடத்துல அந்த பிள்ளையை உலகம் தெரிந்த இந்த சமுதாயத்திற்கு ஏற்றவாறு ஒரு பிள்ளையாக வளர்க்கணும். ஆண் பிள்ளைகளையும் சொல்கிறேன், பெண்களை எப்படி மதிக்கணும், பெண்ணை எப்படி பார்க்கணும், முதல்ல நீ ஒரு பெண்ணை எப்படி பார்க்கணுங்கிறத ஆண் பிள்ளைகளுக்கு ஒரு தாயோ தகப்பனோ நிச்சயமாக கற்றுக் கொடுக்கணும். பெற்றோர்களுடைய தலையாய கடமை அது. பெண்ணுங்கிறவ ஒரு ஒரு பொருள் கிடையாது, மோக பொருள் கிடையாது. அவளை எப்படி பார்க்கணுங்கிறத ஆண் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்தாலே பாலியல் குற்றங்கள் குறையும். நீங்கள் அந்த வளர்ப்பு முறை அப்படிங்கிறது இன்னைக்கு முழுவதுமாக மாறிட்டுங்க. நீங்கள் சொன்னது மாதிரி நேரம் செலவிடுறது இல்லை. அப்படி நேரமே செலவிட்டாலும் எல்லாருக்கும் அந்த ஃபோன் பெரியவர்களையும் ஃபோன் என்ன பண்ணிடுது, ஃபோனை பார்ப்போம்னு ஃபோன் பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. பிள்ளைகள் இவங்க ஒரு இடத்துல அடிக்ட் ஆயிடுறாங்க ஃபோனில், அவங்க வேறு விதமாக அடிக்ட் ஆயிடுறாங்க. உண்மைதான் மேடம். இன்னைக்கு இப்போ இல்லை, அந்த தான் குழந்தை என்ன ஃபோனில் பார்க்குதுன்னு கூட தெரியாது. இல்லை, இன்னைக்கு பெற்றோர்களுக்கெல்லாம் தெரியாது, என்ன பார்க்குதுன்னு தெரியாது, என்ன பேசுதுன்னு தெரியாது, அவங்களோட பழக்க வழக்கம் யார், அவங்க யார்கிட்டலாம் பேசுகிறாங்க, என்ன மாதிரி விஷயத்தில் அவங்களோட மைண்ட் இருக்குங்கிறது கூட தெரியாது. இன்னும் சில பேருக்கு என்ன படிக்குதுன்னே தெரியாது. அப்படிப்பட்ட வேகமான பொருளாதாரத்தை சார்ந்த ஒரு வாழ்க்கையில் ஓட்டெடுத்து ஓடி இன்னைக்கு குற்றங்கள் அதிகமாகி குடும்பங்கள் சின்ன பின்னமாகி சீரழிந்து போகக்கூடிய நிலை வந்திருக்கு. இப்போ நம்ம பேசுனோம்னா நம்ம ஒரே பழமைவாதி மாதிரி பேசுகிறோம் அப்படின்னு நினைப்பாங்க. பட் நாங்கள் பழமைவாதி கிடையாதுங்க. நாங்கள்லாம் இந்த உலக வாழ்க்கை, இந்த மனித வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு குறுகிய காலம்தான். அந்த குறுகிய காலத்துக்குள்ளே எது வேணுமோ அதை நோக்கி போகலாம், அடிப்படைக்காக நம்ம வாழலாமே தவிர அதை மீறி அதை தாண்டி வேறு விதமான குறிக்கோள்களுக்காக உண்மையான மகிழ்ச்சியை இழந்துடுறோம். இந்த வீடை அந்த போதைப் பொருள் பெண்கள் பயன்படுத்துகிறாங்களாம் அதிகமாக. கஞ்சா மாதிரி சிகரெட்டில் வச்சு ஏதோ, இது எனக்கு தெளிவாக தெரியல,
என்கிட்டயே ஒரு சில பெற்றோர்கள் வந்து என்னுடைய மகள் 19 வயசு 20 வயசு இந்த மாதிரி இந்த பழக்கத்துக்கு அடிமையாயிட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கும் தெரியல. அவங்க பாத்ரூம் அவங்க ரூம் ஃபுல்லாக அந்த 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 நாத்தம் அடிக்குது, அது அடிக்குது. அந்த மாதிரி அவங்க வந்து கம்ப்ளைண்ட் நம்மள்ட்ட சொல்லும்போது பார்க்கும்போது கஷ்டமா இருக்கு. எப்படி மேடம் இதெல்லாம் அந்த கத்துருப்பாங்க? பெண் பிள்ளைகளோட நம்ம 1/2 மணி நேரம் உட்காந்து என்னம்மா எப்படிம்மா இருக்குன்னு பேசினா அவங்களுக்கு தன்னறியாம காலும் கையும் ஒரு மாதிரி ஆயிடுது. வெளியில போயிட்டு வரவான்னு கேட்குறாங்க. ஐயோ! ஆக்சுவலாக அதை பயன்படுத்தாமல் அவங்களால ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் கூட அந்த இடத்துல இருக்கவே முடியல. அவ்வளவு ஒரு மோசமான நிலையில இன்னைக்கு நாடு போயிட்டு இருக்கு. சமீபத்துல கூட ஒரு தனியார் கல்லூரியில கூட இன்னைக்கு ரைடு போகும்போது பாத்தீங்கன்னா பெண்கள்கிட்ட நிறைய போதைப் பொருள் பறிச்சிருக்காங்க இதே ஆமாங்க. காவல்துறை. இப்போ டைனிங் ஹால் மாதிரி இருக்கும்ல அந்த ஹாஸ்டல்லாம் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஊசி போட்டுக்கிறாங்களாம். ஐயோ! ரொம்ப கேஷுவல். என்கிட்ட வீடியோவே இருக்கு. எத்தனை பொறியியல் கல்லூரியில் எல்லா கல்லூரிகளையும் இது அதெல்லாம் பெண்கள், கிடையாது. குறிப்பா பெண்கள். பெண்களும் 5 பசங்க இருக்காங்கன்னா 2 பெண்கள் இருக்காங்க. அந்த ரேஷியோ. ஐயோ! இதுல ஆண்கள் பெண் அதை தான் சொல்றேன். இன்னைக்கு ஆண் பெண்ணுலாம் சொல்லி அறிவுரை சொல்லக்கூடிய இடத்துக்கு ஈக்குவலா இருக்காங்க சொல்ல போனா. ஈக்குவலா இருக்காங்க. இன்னைக்கு நீங்க ஒரு வீடியோ கூட பார்த்துருக்கலாமே. அந்த இராணுவத்தினருக்கு ஓய்வு பெற்ற இராணுவத்தினருக்கு கடையில் மது கொடுக்குறாங்க. அந்த வீட்டு ஜாமான்லாம் பொருள்லாம் கொடுப்பாங்கல்ல கேண்டீன்ல. அதுக்கு ஒரு அம்மா வந்து நம்ம வீட்டுக்கான அரிசி பருப்பு இல்லை அப்படின்னு சொல்லி கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லி அதுக்கு ஷவுட் பண்ணி சத்தம் போட்டால் பரவாயில்ல. அவங்க எனக்கு சரக்கு பாட்டில் கொடுக்கல, எனக்கு சரக்கு பாட்டில் கொடுக்க சொல்லுங்கன்னு சொல்லி உண்மையாகவே தமிழில் அந்த மாதிரி ஒரு 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 பெண்மணி, வயது முதிர்ந்த ஒரு பெண்மணி வாயிலேருந்து எனக்கு சரக்கு பாட்டில் கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அது பேட்டி கொடுக்குறாங்கங்க. அப்போ நாடு எதை நோக்கி போகுது பாருங்க. எதை நோக்கி போயிட்டு இருக்கு? நம்ம எதை நினைக்கிறது, எதை நினைக்காம இருக்கிறதுனே புரியல. இப்போ ஒட்டுமொத்த சமூகத்தினருமே நினைச்சு பார்த்தா ஒரு ஆபத்து சூழ்ந்திருக்கு. இது எதனா இந்த வளர்கின்ற நாடுகள் மேலே வந்துங்க இந்த போதைப் பொருள் வந்து அதிகமாக வந்து இங்கே வந்து ஒரு இடத்த பிடிச்சிடலான்னு பார்க்குறாங்க. வளர்ந்த நாடுகள் பிடிச்சாங்க மேடம். ஆல்ரெடி பிடிச்சாங்க. இன்னைக்கு வந்து டன் கணக்குல இன்னைக்கு பிடிக்கிறாங்க மேடம். ஆமாங்க. இந்த துறைமுகமா இருக்கட்டும். அவர் பேர் என்ன, அந்த நடிகர் ஒருத்தர் சிகரெட்டை வாயில வச்சுட்டு இப்போ ஒரு பாட்டு ஒன்று ஃபேமஸாக ஆடிட்டு கிடக்குறாரு. ராம் சரண். உலகமே ஃபேமஸ் ஆயிட்டு ஒரு பாட்டு. அந்த பாடல் முழுவதும் வாயில சிகரெட் வச்சு அந்த சிகரெட்டை ஊதுறது தான் அவருடைய அந்த பாட்டோட ஸ்பெஷாலிட்டி. தமிழ் நடிகரே உச்சபட்ச நடிகர் இன்னைக்கு ஒரு கட்சியோட தலைவராக இருக்க மேடம் விஜய். அவரே பாட்டு ஃபுல்லா நீங்க கடுமையான கண்டனம் தெரிவிச்சீங்க. நான் ஏன் தெரிவிச்சேங்கிறத வேணா ஒரு வீடியோ உங்களுக்கு அனுப்புறேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு சின்ன பையன் அதே மாதிரி வச்சு ஊதுறான். ஒரு பெண்ணை உண்மையிலேயே சிகரெட்டை வச்சு குடிச்சு ஊதிட்டு நல்லா புகையை விட்டு அந்த அந்த டான்ஸை வந்து அதே மாதிரி ஆடணுங்கிறதுக்காக நான் உண்மையாக சொல்கிறேங்க. அந்த வீடியோக்களை பார்த்தோன்னே என் கண்ணிலையும் தண்ணி வந்துட்டு. ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு நோய் அப்படிங்கிறது வந்த பிறகு தான் அது எப்படி வந்து மனிதனை பாதிக்குது, அவங்க வாழ்க்கையே போயிட்டு. உடல் நலம் அப்படிங்கிறது இல்லைன்னா இன்னைக்கு உலகமே ஒன்றுமே கிடையாதுங்க. எதுவுமே கிடையாது. நீங்கள் 1000 கோடி இல்லை 50,000 கோடி வச்சுருந்தாலும் நீங்கள் உடல் நலத்தில் பாதிப்பு வந்துட்டுனா அதில் எந்த பலனும் கிடையாது. ஒரு குழந்தைய பெற்று வளர்த்து அது எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கணும்னு சொல்லி ஒரு தாய் வந்து அந்த குழந்தைய வளர்க்கும் போது எவ்வளவு கனவுகளை சுமந்து அந்த குழந்தை மேலே வைக்கிறா. ஆனால் இந்த சூழல் வந்து அவங்கள ஒரு மது அடிமையா, ஒரு கஞ்சாவுக்கு அடிமையா, இந்த திரைப்படத்தில் கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாத எதுவும் வார்த்தைகள் பயன்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறேன். சுயலாபத்திற்காக தான் பணக்காரன் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சமூகத்தை பற்றி சிந்திக்காத சில திரைப்படத்தை சேர்ந்த சில திரைப்பட நடிகர்கள் அந்த நபர்களால் எவ்வளோ பேர் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்பட்டு சிகரெட்டுக்கு அடிமையாகிற குழந்தைகளை பார்க்குறோம். பெண்களை பார்க்கும்போது உண்மையாகவேங்க அறச்சீற்றமும் வருது, அதே சமயத்தில் அழுகையும் வருது. எனக்கெல்லாம் பார்த்த உடனே எனக்கு வந்தது கண்ணீர் தான். முடிஞ்சிட்டு வருங்கால தமிழ்நாடு அப்படிங்கிறது மிக மோசமான நிலைக்கு போயிடும். இவங்களெல்லாம் சேவ் பண்ணுறது, இவங்களெல்லாம் பாதுகாக்கிறதுக்கு கடவுளே இறங்கி வந்தாலும் முடியாது. இவன் யார் சொல்கிறதையும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா இங்கே நல்லது சொல்கிறவங்களையெல்லாம் நெகட்டிவ் பீப்புளாகவும் கெட்டது செய்கிறவனையெல்லாம் பாசிட்டிவ் பீப்புளாகவும் வச்சுருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது. உண்மைதான். நல்லது சொல்கிறவங்கெல்லாம் நெகட்டிவ் பீப்புள், நெகட்டிவாக பேசுகிறாங்க. அதுக்கு தான் நான் இந்த வீடியோ ஒன்று நான் காமிக்கிறேன் உங்களுக்கு, வேணால் முடிஞ்சால் போட்டு கேட்டுங்க. கண்டிப்பாக அது சொன்னேன் ஒட்டுமொத்தமாக சொல்கிறேன். இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பெண்களை வந்து இழிவாக பேசுறது, பெண்கள் குறித்து பேசுறது, இதெல்லாம் வந்து எப்போ வந்து சமுதாயத்தில் ஒழியுதோ அப்போ தாங்க பெண்களுக்கு ஒரு மரியாதை ஏற்படும். நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஒரு உச்சபட்ச நடிகர் திரு ரஜினிகாந்த் அவர்களே இளையராஜா அவர்கள் பற்றி ஒரு மேடை போடும்போது அந்த மேடையில் போய் பாராட்டு விழாவில் போய் ஒரு நாங்கள் வந்து இவ்வளோ பீர் குடித்தோம், சரி குடித்ததை சொல்கிறதே வந்து அதுக்கான விளம்பரம் தான். அனாவசியமாக சொல்கிறேன், நீங்கள் குடிங்க. தனிப்பட்ட விஷயம். மேடையில் வந்து சொல்கிறதே வந்து 4 பேரை குடிக்க வைக்கிறதுக்கான விஷயமா தான் நான் பார்க்குறேன். ஏன்னா சினிமா நடிகர்களை அந்த அளவுக்கு உயர்வாக வச்சிருக்கிற ஒரு சமூகமாக இன்னைக்கு மக்கள் இருக்காங்கங்கிறதுனால நினைக்கிறேன். அப்போ அதே இடத்துல நாங்கள் குடிச்சிட்டு வந்து நிறைய பெண்களை பற்றி தான் பேசுவோம்,
கதாநாயகிகள் குறித்து கிசு பேசுவோம் அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு சூப்பர் ஸ்டார் சொல்றாரு. நான் என்ன கேட்குறேன், ஒரு ரிப்போர்ட்டர் வந்து ஒரு பெண் நடிகை கிட்ட கேள்வி கேட்டோன்னே அந்த பெண்ணுக்கு இவ்வளவு பேர் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க, அந்த ரிப்போர்ட்டர்கிட்ட அவ்வளோ பேர் கேள்வி கேட்குறீங்கல்ல, ஏன் பணம் புகழ் படைத்தவங்க பேசினாலும் தப்பு தான்னு சொல்லி கேள்வி கேட்கறதுக்கு உங்களுக்குலாம் முடியாது? முடியுமா முடியாதா? கண்டிப்பா முடியும். அது மட்டும் முடிய மாட்டேங்குதே. அப்போ பணமும் புகழ் இருந்தால் யார் என்ன வேணாலும் பேசலாம், யார் எப்படி வேணாலும் நடந்துக்கலாம், அவங்கள நீங்கள் பேசவே மாட்டீங்க, அப்படியே வாயை மூடி மௌனம் காப்பீங்களா? அதை வேற ட்ரெண்டிங்காக கொண்டு போகிறது, அதை வேற மாதிரி எடுத்துட்டு போகிறது. இதே வந்து பொருளாதாரத்தில் வீக்கமாக இருக்கக்கூடிய ஒரு நபர் தப்பு தாங்க, 2 பேர் செஞ்ச தப்பு தானே, உண்மைதான். அந்த தப்பு பெரிதாக்கப்படும், இந்த தப்பு தப்பே இல்லைன்னு பேசப்படும். ஐயோ வி ஆர் இந்த டேஞ்சரஸ் வேர்ல்டுங்க. உண்மையிலேயே ஒரு அபாயகரமான உலகத்தில் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த அபாயகரத்தெல்லாம் மீட்டு பெண்கள் வந்து தன்னைத்தானே பாதுகாத்து கொள்வது எப்படி அப்படிங்கிறத நோக்கி போகணும். நிறைய தற்காப்பு கலைகளை கற்றுக்கணும். கிட்ட வந்தால் அடித்து தூக்கி போடுற அளவுக்கு வீரமாகவும் மாறணும். ஏன் உங்கள்கிட்ட உடல் பலமும் கடவுள் கொடுத்துருக்காரு தான். ஒரு பிரசவம் வந்து மிக மோசமான ஒன்று. அதையே வந்து நீங்கள் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய தகுதி உடையவள் பெண். அப்படிங்கும்போது நீங்கள் ஆணுக்கு பயந்து அவங்களுக்கு இதெல்லாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களையும் வலிமையாக்குங்க. நீங்கள் அதுக்கேற்ற பயிற்சிகள் எடுங்க, தற்காப்பு கலைகள்லாம் கற்றுக்குங்க. இன்னொன்று, பெண்கள் வந்து சுதந்திரத்தை வந்து மிஸ்யூஸ் பண்ணாதீங்கிறது என்னுடைய வேண்டுகோள். மிஸ்யூஸ் நீங்கள் பப்புக்கு போகிறதெல்லாம் இன்றைக்கி இயல்பான கலாச்சாரமா ஃபேஷனாக போச்சு மேடம். காலேஜ் பிள்ளைங்களுக்கு டெலிகிராம் குரூப் வச்சு இன்னைக்கு இந்த பப்பில் இவ்வளவுக்கு வாங்கினா இவ்வளவு ஃப்ரீ ஆஃபர், காலேஜ் பசங்களுக்கு ஆஃபர், அந்த நெட்வொர்க். நம்ம என்ன பண்ணுவாங்க? அப்போ நம்ம எதை யாரை எங்கே போய் சொல்லுவீங்க? நாளை இது ஒன்று தான் இப்போ நடக்கலை, அதுவும் நடந்துட்டு இருக்கா என்னன்னு தெரியல. இப்போ ஆண்கள் பெண்கள் மேலே தாக்குதல் பண்ணுற மாதிரி பெண்கள் ஆண்கள் மேலே தாக்குதல் பண்ணக்கூடிய காலகட்டமும் இந்த போதை கலாச்சாரத்தினால வரதான் போகுது. ஆண்களுக்கு எதிரான குற்றங்கள் ஏற்கனவே இருக்கலாம். இதில் என்ன வித்தியாசம்னா, ஆண்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டாங்க, ஏற்றுட்டு போயிடுவாங்க போல இருக்கு. எனக்கு தெரியல, ரெண்டுமே நடக்கலாம். நான் பெண் அப்படிங்கிறதுனால பெண்களை ஆதரவு கொடுத்தெல்லாம் பேச முடியாது. மோசமான பெண்கள் இங்கே வந்து இன்னைக்கு அவர்களுடைய பல விஷயத்தில் வந்து பல பேரை பிளாக்மெயில் பண்ணுறதுக்கும் தவறான நடவடிக்கைகள் ஈடுபடுறதுக்கும் இறங்கிட்டு இருக்காங்க. அதனால தான் நான் பிரிக்கலை. குற்றம் செய்தவர்கள் குற்றவாளி, அது குற்றம் செய்த யாரா இருந்தாலும் தண்டிக்கப்படணும். தண்டனை ஒன்றுதான் தீர்வு. ஆனா தப்பிக்க வைக்கிறதுக்கு சட்டத்துல 1000 ஓட்டை இருக்கிற மாதிரி அவங்கள எப்படியாவது நம்ம தண்டனைக்கு உட்படுத்தணுங்கிறதுலயும் 1000 விஷயத்த கையில அரசு எடுக்கணும். அரசு எடுத்து, நான் ஆட்சியில் இருக்கும்போது பெண்களுக்கு எதிரான குற்றத்திலேருந்து செஞ்ச ஒருத்தன் கூட தப்பிக்க மாட்டான், எவனா இருந்தாலும் பரவாயில்ல, அது என் பிள்ளையாவே இருந்தாலும் குற்றம் செய்தவன் குற்றவாளி தான், அவனை தண்டிக்க வேண்டியது என் பொறுப்பு அப்படிங்கிற அளவுக்கான ஒரு ஆட்சியாளர்கள் இங்கே ஆட்சி செய்யும் போது மட்டும்தான் இதற்கான ஒரு தீர்வு கிடைக்குங்க. கண்டிப்பா மேடம், தொடர்ச்சியாக பேசுவோம். மிக்க நன்றி மேடம். நன்றி.